நாங்கள் கண்டதே. இருந்தாலும் கூட நாங்கள் வாழுகின்ற காலத்திலே இந்த 19-20ஆம் ஆண்டுகளிலே 2019-2020ஆம் ஆண்டுகளிலே ஏற்பட்ட அந்த உலகளாவிய இந்த கொரோனாவினுடைய தாக்கம், அதனைத் தொடர்ந்து எமது நாட்டிலேயும் ஏற்பட்ட பல பிரச்சனைகள், அதைவிட இந்த எரிபொருளினுடைய விலைகள் அதிகரித்து அதை அடிப்படையாக வைத்து பல்வேறு விதமான திடீர் மாற்றங்கள். நான் நினைக்கின்றேன் 22ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் 150 ரூபாவுக்கு விற்ற பெட்ரோல், ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன், 22 மார்ச்சுக்கு பிறகு மார்ச் கடைசியில் 400 ரூபாவுக்கு போய்விட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல. இந்த உடனடியான திடீர் எதிர்பார்க்கப்படாத மாற்றங்கள் எம் எல்லோரையும் மிகவும் வாட்டி எடுத்துவிட்டது. அது யார் எவரென்று பார்க்காமல் எல்லா மட்டத்தினரையும் வெகுவாக பாதித்து அது படிப்படியாக மிக வளர்ச்சி அடைந்து, அந்த துன்பங்கள் வளர்ச்சி அடைந்து நம் எல்லோரையும் நெருக்கடிகளுக்குள்ளே உள்ளாக்கி நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றோம். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் உள்ளேயும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில், யாழ்ப்பாண மாவட்டமாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாண மாவட்டத்தை உள்ளடக்கியதான வடமாகாணமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பு, மிக நீண்ட காலமாக கல்வியிலே சமய விடயங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கும் அதனை மிகவும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்து வந்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அது நாங்கள் தற்காலத்திலே சிறிது தளம்பல்ல இருந்தாலும் கூட அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். வெள்ளிக்கிழமைகளிலே ஆலயத்துக்கு செல்வது, ஆலயத்தை சுற்றாடலில் இருக்கக்கூடியவர்கள் சென்று ஆலயத்தை துப்புரவாக வைத்திருப்பது, சமயத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கான ஆர்வத்தோடு இருப்பது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே பல விஷயங்களை கண்ணாலே கண்டாலும் கூட இந்த வருடத்திலே கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வந்த நிலையில் வடமாகாணத்தில் இருந்து தான் கூடுதலானவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள் என்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும், ஒரு சில செயற்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த பழைய சிறப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது பாடசாலை கல்வியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வகுப்புகளில் கற்றாலும் சரி, இந்த பிள்ளைகளினுடைய ஆர்வம், படிக்கிற திறமை, படித்து வர வேண்டும், படித்து சிறப்பாக சாதனைகள் படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயங்களிலே இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் அதனை கூறக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நாங்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளின் மூலம் வளர்வதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக, உந்து சக்தியாக பல நிறுவனங்கள் பல செயற்பாடுகளை செய்து இந்த வளர்ச்சிக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றனர். பல்வேறு நிறுவனங்களை குறிப்பிடலாம். அதிலே இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரையில் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த ஆலயத்திலே இருந்து இங்கே வருகின்ற அடியவர்களுக்கு அன்னதானம் மிக சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதனை நேரடியாக காணுகின்றோம். அதைவிட இலங்கை முழுக்க உள்ள பாடசாலைகளுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருவது கண்கூடாக தெரிகின்றது. கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, கேட்டவர்களுக்கோ கேட்காதவர்களுக்கோ அந்த நிலைமைகளை அறிந்து இந்த நிறுவனத்தின் ஊடாக சுவாமியார் அவர்கள் சென்று நேரடியாகவே அவற்றை பார்த்து பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றார். அதனாலே இந்த இவ்வாறான ஒரு வழிநடத்தல், ஒரு உற்சாகம், ஒரு ஊன்றுகோல், ஒரு மிக சிறப்பான செயற்பாடுகளை செய்வதன் மூலமாக நாம் எல்லோரும் யாருக்கும் ஒரு உந்து சக்தியாக அமைவதுதான் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றது. ஆகவே நான் இன்னும் அந்த ஸ்தானங்களில் சிறந்த தானம் என்பது இந்த கருட புராணத்திலே கூறப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் நடைமுறையிலே இருக்கக்கூடிய சில விடயங்களை ஆரம்பத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இங்கே சாமியார் சொல்லுவார், நான் யாரிடமும் போவதில்லை, எல்லோரும் கொண்டு வந்து தருகின்றவற்றை நான் மிகவும் சிறப்பாக செய்கின்றேன் என்று. மிக சிறப்பான விஷயமாக நடைபெறுகின்றது. ஆகவே அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் கூறியிருக்கின்றார்.
அறஞ்செய்ய விரும்பினா அந்த மனதிலே அப்படி ஏதாவது ஒன்று செய்ய வேணுமென்ற ஒரு விருப்பம் உண்டு இருக்க வேண்டும். இது மனிதர்களுக்காக ஔவையார் சொன்னது. அதைவிட தானாகவே இந்த மழை ஒரு சிறந்த தானத்தை செய்கின்றது. தானம் தவம் இரண்டும் வழங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். இப்போ வானம் வழங்குறதென்றால் நீரை வழங்கினால்தான் தானம் தவம் போன்ற நற்காரியங்கள் எல்லாம் நடக்கும். நீர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. பொதுவாக காற்று எங்களுக்கு இயல்பாகவே கிடைத்து கொண்டிருக்கின்றது. நமது வாழ்க்கைக்கு நீர் மிக முக்கியமானது. வள்ளுவர் தன்னுடைய அதிகார வைப்பிலே முதலாவது அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்தை சொல்லியிருக்கின்றார். கடவுள் வாழ்த்துக்கு ஒரு அதிகாரத்திலே 10 குறளை சொல்லி, இரண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலே, இரண்டாவது அதிகாரத்திலே இந்த மழை நீர், அதாவது நீரின் சிறப்பை பற்றி கூறியிருக்கின்றார். இந்த நீர் இல்லாவிட்டால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. சாப்பாடு இல்லாட்டிலும் கூட கொஞ்சம் நீரை குடித்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கலாம். எங்களுடைய சகல தேவைகளுக்கும் அடிப்படையாக அமைவது நீர். அப்போ அதை இயற்கையாகவே இயற்கையின் கொடையாகவே வந்து சேருகின்ற இந்த மழை தானங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு இயற்கையான ஒரு வழிகாட்டுதலாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் எல்லோருமே எங்களுடைய நிலவரங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சிறிய அளவிலேயாவது சிறு சிறு தானங்களை செய்வதாக இருந்தால் அது உண்மையிலேயே எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களினுடைய பின்வருகின்றவர்களுக்கும் ஏன் எமக்கும் கூடத்தான் மிகவும் சிறப்பாக அமைந்து விடுகின்றது. நாங்கள் எதனை செய்கின்றோமோ, எதனாலே நாங்கள் அளந்து கொடுக்கின்றோமோ அந்த அளவு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது நாங்கள் அனுபவ ரீதியாக கண்ட விடயங்களாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்காக நாங்கள் எம்மிடம் இருக்கும் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையிலே ஒரு சிறிய அளவிலேயாவது இந்த தானங்கள், மற்றவர்களுடைய கஷ்டங்களுக்கு உதவுதல், சிலர் பாடசாலைகளுக்கு செல்கின்ற பிள்ளைகளுக்கு உதவிகள் செய்வார்கள், சிலர் வசதி குறைந்தவர்களுக்கு உதவி செய்வார்கள், சிலர் அந்த உடல் குறைபாடுடையவர்களுக்கு உதவி செய்வார்கள். மிகவும் சிறப்பாக, அதாவது நான் நினைக்கின்றேன், இந்த படித்து வளர்ச்சி அடைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பின்னணியிலே கேட்டால் நான் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தேன். எனக்கு என்ற உறவினர்கள் ஒரு ஆள் அல்லது உறவினர் அல்லாத ஒரு ஆள் எனக்கு செய்த ஒரு சிறு உதவியால் தான் நான் இவ்வாறாக படித்து இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த தானத்தினுடைய சிறப்பு என்றைக்குமே தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார். அதாவது நாங்கள் செய்கின்ற தர்மம் எல்லாம் எங்களை வந்து எந்த ஒரு நேரத்திலே ஒரு காப்பாற்றி அருளும் என்பதுதான் அதனுடைய விளக்கம். அதே போல் கர்ணன் கொடைக்கு சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகின்றார். மிகச்சிறந்த தானங்களை செய்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்திலே எல்லாம் செய்து கடைசியாக இறந்து போகிற நேரத்தில் கூட தான் செய்த புண்ணியம் அத்தனையையும் கண்ணனுக்கு தானமாக கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட செயற்பாடுகளில் இந்த தானம் என்பது மிகவும் முக்கியமானது. இனி நாங்கள் இந்த விடயத்துக்கு வருவதாக இருந்தால், கருட புராணத்திலே தானங்களை பற்றி சொல்லுகின்ற போது பருத்தி தானம் மிகவும் சிறப்பானது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இப்பொழுது எல்லா விதமான துணிகளும் வெவ்வேறு விதமாக வந்தாலும் கூட, வெவ்வேறு பெயரில் வந்தாலும் கூட, ஆரம்ப காலத்தில் பருத்தி தான் ஆடைகளாக இருந்தன. அது வேட்டியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் அணியக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் அதாவது பருத்தி தானம் மிகவும் சிறப்பானது என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த பருத்தி தானம் கொடுப்பது மானத்தை காப்பது. அடுத்தது பிராமணர்கள் அந்த பருத்தியை ஆடையை அணிந்து கொண்டு ஆலயங்களில் நின்று அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்வதனாலே அதோடு மிக சிறப்பானதாக இருக்கும் என்று அதை சொல்லுகின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த மாதிரியான இடங்கள் இப்போவும் அதுக்காகத்தான் பாருங்கள், நீங்கள் அதிகமான இடங்களில் இந்த ஐயாவுக்கு வேட்டி வைத்து கொடுப்பது மற்றும் அந்த திருவிழா காலங்களிலே அவ்வாறான செயற்பாடுகள், நூல் ஆடைகள் போன்றவற்றை கொடுப்பது எல்லாமே அந்த பருத்தியினுடைய தானம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான். எல்லோரும் அந்த நூலை கற்று அதன்படி பார்த்துத்தான் செய்வதென்பதில்லை. அவர்கள் செய்கின்றதெல்லாம் இயற்கையாகவே அவ்வாறான சிறந்த செயற்பாடுகளாக அமைந்து விடுகின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த
மில்க் ஒயிட் என்ற ஒரு சவுக்காரம் இருந்தது. அது பலருக்கு இப்போ தெரியாது, அந்த இடமே இல்லாமல் போய்விட்டது, அந்த சவுக்காரமும் இல்லை. அவர் செய்த பணி அந்த நிறுவனத்தை நடத்தி அதிலே கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து பல நூல்களை தானமாக, அதாவது ஏட்டுச்சுவடிகள் வடிவிலேயும் தான் ஏட்டுச்சுவடிகள் பலவற்றை எடுத்து அதை நூல்களாக்கி பிள்ளைகள் படிப்பதற்கும் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் போன்ற நூல்கள், கோளரபதிகம் போன்ற நூல்களை அவர் அச்சிட்டு வெளியிட்டார். அதை விட இந்த திருக்குறளை போட்டு பொருத்தமான இடத்துல பொருத்தமான குறள்களை போட்டு, அதாவது இந்த பஸ்தரிப்பு நிலையங்களில், பொதுவான இடங்களில், ஆலயங்களில் மிக சிறப்பாக அதனை செய்வதனால எல்லோருக்கும் அது ஒரு அந்த கல்வி அறிவை, சிந்தனையை தூண்டக்கூடியதாக, சிந்தனை கிளறல்களாக அமைந்திருந்தன. ஆனால் இப்பொழுது அதை நான் நினைக்கின்றேன், ஒரு குறிப்பிட்ட வயது, அது இப்போ நான் சொல்லுகின்ற கதை ஒரு 40 வருடத்துக்கு முந்தினது. அதுக்கு முதல் இருந்தவர்களுக்கு அது தெரியும், அதுக்கு பிறகு இருந்தவர்களுக்கு அது தெரியாது. அவரை நான் ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் நேரடியாக கண்ட காரணங்களில் அவர் செல்கின்ற வாகனத்தில் முன்னுக்கு ஒரு கொடி பறக்கும். எல்லாருடைய வாகனங்களையும் ஒவ்வொரு கொடி பறக்கிறது வளமை. அவர் பனையை வளர்ப்போம் பயனை பெறுவோம் என்ற ஒரு கொடியோடு தான் அந்த வாகனம் செல்லும். அதிகமான இடங்களில் பல பனைகளை நட்டிருந்தார். அந்த பனைகள் இப்பொழுதும் பயனளித்து கொண்டு தான் இருக்கின்றது. பொதுவாக எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரை, அதிலே வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பனையை பொறுத்தவரையிலே ஒரு கற்பக தரு என்று சொல்வோம். இப்பொழுது அது குறைந்து கொண்டு போகின்றது. அதை வெட்டுவதற்கு அனுமதி கொடுக்காமல் விட்டால் இருக்கும் என்று சொன்னாலும் கூட ஓரளவு இருக்கின்றது. அதில் எடுக்கின்ற அத்தனை பொருள்களும் மிகவும் சிறப்பாக எங்கள் எல்லோருக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வளவுதான் நாகரிக வளர்ச்சி அடைந்தாலும் கூட இந்த பனம்பொருளுக்கும் அதனுடைய போசாக்குத்தன்மை, அதனுடைய சகல பாகங்களும் பயன்படக்கூடிய விடயங்கள் சிறந்த தானமாக அந்த இயற்கையினுடைய கொடையாக அது விளங்குகின்றது. இந்த பூவுலக கற்பகதரு என்று சொல்வார்கள், அதாவது தேவலோகத்திலே காராம்பசு என்று சொல்லுவார்கள். அது நினைத்ததை கொடுக்கும். இந்த ஒரு தானங்கள் கொடுப்பதிலே பசுக்களை தானமாக கொடுப்பார்கள், கன்றோடு உள்ள பசுவை தானமாக கொடுப்பார்கள். அப்படி என்றால் அதிலே கொஞ்சம் பாலை எடுத்து ஆலயத்திற்கோ வீடுகளுக்கோ ஒவ்வொருவருக்கும், அதை இல்லாவிட்டால் சிவாச்சாரியர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதில் பயனடைந்தால் கொடுத்தவருக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். அவ்வாறு பல்வேறு விதமான செயற்பாடுகளை கொடுக்க வேண்டும். இந்த தானம் கொடுக்கின்ற நேரம் ஒரு கிரகண காலங்கள், மற்றது ஒருவர் இறக்கின்ற நேரங்களில் இப்பொழுதெல்லாம் அவ்வாறாக சொல்லுகின்றார்கள். இல்லை, நான் இந்த 40 வருடத்துக்கு முன்னுக்கு நடந்த கதை கூட எங்களுக்கு தெரியாமல் இருப்பது போல, முதல் காலங்களிலே இந்த நாளைக்கு கிட்டத்தட்ட இந்தளவு நாளில் இவர் இறந்து விடுவார் அல்ல காலமாகுவார் என்று சொன்னால், அதிகமானவர்கள் முதல் காலங்களில் வெளிநாடுகளும் இல்லை, இங்கே தான் நிற்பார்கள். அப்படி ஒரு சிலர் போனாலும் வந்து விடுவார்கள். வந்து அங்கே பக்கத்தில் இருந்தால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர் உயிர் நிற்பார்கள். அதாவது காலத்தை அவர்கள் இவ்வளவு வாழ்க்கையை நிறைவு செய்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலையும் தானத்தை கொடுப்பது மிகவும் சிறந்தது என்று சொல்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் கூட நாங்கள் பார்த்துருக்கின்றோம், இந்த தானங்கள் கொடுக்குற நேரத்தில், இந்த இறக்குற நேரத்தில் பிள்ளைகளால் தானங்கள் கொடுக்கலாம். அது அவருக்கு போகிற வழிக்கு புண்ணியம் என்று சொல்லுவார்கள். இந்த இறந்து போகிறவருக்கு சில வேளையிலே அப்படி யாரும் செய்ய இயலாத காலத்தில் தாங்களாகவே சென்று ஆலயங்களுக்கு சென்று கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்கோ அல்லது மற்றும் எத்தனையோ விதமானவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு சேர்ந்து ஏதாவது உதவிகளை செய்வார்கள். சிலர் காசி ராமேஸ்வரம் என்று சென்று தாங்கள் செய்ய வேண்டிய தர்மங்கள் எல்லாவற்றையும் அங்கே செய்து போட்டு வருவார்கள். அது அவர்களுக்கு மிகவும் பலனளிக்கும் என்றபடியால் இப்போவும் கூட இந்த இறந்த ஒருவருக்கு அவருடைய அந்த 31 அந்த அந்தர சிவாச்சாரியார்களுக்கு கொடுக்கின்ற தானம், அவர்களுக்கு தேவையான அரிசி, அவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான பொருள்கள், ஆடை, அது அவ்வாறான பொருள்கள், அதை விட அந்த குடை, செம்பு, பாய், தலையணை போன்ற பொருள்களை தானமாக கொடுத்தால் இந்த போகிறவருக்கு அந்தந்த இடத்திலே அந்த வசதிகள் அல்லாவிட்டால் அது நிம்மதியாக போகிறதுக்கான ஒரு வழிவகை என்றதற்காகத்தான் அதை செய்கின்றார்கள். சிலர் நினைப்பார்கள், இதை என்ன சும்மா நாங்கள் இதனை சொல்லி இதை கொடுத்து விட்டு போகிறதுல என்ன இருக்கண்டு, அதை கொடுப்பதனாலே அந்த போகிற ஆத்மா மிகவும் போகிற வழிக்கு புண்ணியத்தை பெற்று மிகவும் சிறப்பாக அது அதாவது ஆத்ம சாந்தி அடையும். அதற்காகத்தான் அவர்களுக்கு ஒரு வருடம் ஒரு நாள்
பிதர்கள் என்று சொல்வார்கள். பிதர்கள் இறந்த ஆத்மாக்கள் ஒரு வருடம் ஒரு நாள் அந்த திதியை பார்த்து அதே திதியில் திவசத்தை செய்வார்கள். அந்த நேரத்திலே கொஞ்சம் பேருக்கு சாப்பாட்டை கொடுத்தல், அந்தணர்களுக்கு அரிசியை கொடுத்தல், ஆடைகள் கொடுத்தல், இவ்வாறாக செய்வதன் மூலமாக அவர்கள் திருப்தி அடைந்தால் தேவர்களும் திருப்தி அடைவார்கள், இந்த ஆத்மாவும் திருப்தி அடையும், நிறைந்த வாழ்வு நிறைந்த அதாவது நற்கதி அடையும். ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒருவர் இந்த தானம் கொடுக்கறது என்ற உடனே ஒரு பசு ஒன்றை இறக்கிற நேரமாக பார்த்து ஒருவர் கொடுத்து வருகிறார் தானமாக. அந்த பசு அவர் வீட்டை கொண்டு போய் ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்தில் அது இறந்து விடுகிறது. அப்போ இவரும் இறந்து போகிறார். மேலே போனால் இது ஒரு உருவ கதையாக இருக்கலாம், அல்ல எடுத்துக்காட்டு கதையாக இருக்கலாம், அல்லது ஒரு எடுகோள் கதையாக இருக்கலாம். அவர் சொல்கிறார், அந்த இவர் செய்த அந்த தானம் கொடுத்த அந்த 2 மணித்தியாலம் வரைக்கும் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள். அதற்கு பிறகு அவர் இந்த தானத்தை வடிவாக செய்யவில்லை, தானங்கள் சிறப்பாக செய்தால்தான் அவர்களுக்கு மிகவும் பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள், அந்த 2 மணித்தியாலம் முடிந்த பின்னர் திருப்பி அவரை நரகத்துக்கு அனுப்பிவிடுங்கள். இந்த 2 மணித்தியாலத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் அவர் மிகவும் சந்தோஷமாக வாழ்கின்றார், சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இடையிலே அந்த இடத்துல ஒரு காராம்பஸ், நான் இந்த முதலில் சொல்லியிருந்தேன், காராம்பஸ் வந்தது, அதுவும் எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி என்றால் அந்த பசு அவலத்தில் நிற்கின்ற நேரம் இவர் என்ன செய்கிறார், இந்த 2 மணித்தியாலம் முடிகிறதுக்கு இடையில் நான் ஏதாவது தானத்தை செய்ய மாட்டேன், அந்த பசுவிலை ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு அங்கே நின்ற ஒருவருக்கு கொடுக்கின்றார். கொடுத்த உடனே அந்த செய்த தானம் ஒரு மிகப்பெரிய தானமாக அமைந்ததினாலே அவர் தொடர்ந்தும் சொர்க்கத்திலே இருக்கின்றார். இது உருவ கதையாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, உண்மையாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இடையில் கடைசி நேரத்திலேயாவது உணர்ந்து சில தானங்களை செய்தால் அது மிகவும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றதுதான் அந்த கதைகளின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், தானம் என்ற உடனே நாங்கள் அந்தணர்களுக்கோ அல்லது இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பசுவை தானமாக, அதாவது பருத்தி உடைகள், பருத்தி ஆடைகளை, பருத்தி நூலை தானமாக, என்னன்னு சொல்லப்போனால் இந்த விளக்குக்கு திரி போடுவதற்கு கூட பருத்தி நூலை எடுத்து அதிலே வருகின்ற அந்த பருத்தியிலே போட்டால் விளக்கு மிகவும் சிறப்பாக எரியும். எவ்வளவுதான் சிறந்த மின்சார விளக்குகளை பொறுத்து இருந்தாலும் இந்த விளக்கு, அதாவது எண்ணெய் விளக்கு போடுவது போன்ற ஒரு ஒளி நமக்கு காட்சி தருவதிலே மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த ஒளியிலே இறைவனை நாங்கள் காணுகின்றோம், இறைவனை வணங்குகின்றோம். இறைவனை வணங்கி மிகவும் சிறப்பாக எங்களுடைய மனதுக்கும் திருப்தியாக இருக்கிறது. இறைவனுக்கும் செய்கின்ற பணிகளிலே இந்த விளக்கேற்றி வைப்பது மிகவும் ஒரு சிறந்த விடயம். அது வீட்டிலே ஆயிருக்கட்டுக்கும் ஆலயத்திலே ஆயிருக்கட்டுக்கும் விளக்கு ஏற்றுவது அதுவும் ஒரு சிறந்த செயற்பாடாக அமைகின்றது. ஆகவே இந்த தானங்களில் நான் நினைக்கின்றேன், இந்த நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் ஆலயங்களில் செய்கிற தானம், இப்படியான இடங்களில் செய்கின்ற வெவ்வேறு தானங்களை கூறினாலும் கூட இந்த பாடசாலைகளிலே செய்கின்ற இந்த கல்வித்தானம் அது மிகவும் சிறந்த ஒரு தானமாக இருக்கும். அவ்வாறாக ஒரு மிகச்சிறந்த முறையிலே எங்களுக்கு அந்த தானத்தை எங்களுடைய ஆசிரியர்கள் செய்ததினால்தான் நாங்கள் இன்று இவ்வாறாக வந்திருந்து இப்படி ஒரு நிலவரத்தில் இருக்கிறதுக்கு அது வழிகோலியது. அப்போ ஆகவே அவர்கள் செய்த அந்த தானமும் மிகவும் பிரதானமான தானங்கள். ஆனால் இப்போது ஆங்காங்கே சிறு சிறு பிரச்சனைகள், அல்லாவிட்டால் ஆசிரியர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்கிறார்கள் இல்லை, பிள்ளைகள் சொல்வது செய்கிறார்கள் இல்லை. இவ்வாறாக ஒரு மாறுபட்ட பிரச்சனைகள் காணப்பட்டாலும் கூட பெற்றோர்களாகிய எமக்கு மிகவும் மகத்தான ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் பெற்ற பிள்ளைகள் மிகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் ஒழுக்க சீலம் மற்றும் ஒழுக்க விழுமிய பண்பாடுகளை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். காலத்துக்கேற்ப சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அடிப்படை விஷயங்களில் மாறுபடக்கூடாது. ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடத்தல் வேண்டும். வித்தியாசமாக நடந்தால் அது அங்கே பாடசாலை நிர்வாகத்தினர் கவனிப்பார்கள், அல்லாவிட்டால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். சாதாரணமாக எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று கூறப்பட்டிருக்கிறதுக்கு அமைய அந்த எழுத்தை விளங்கப்படுத்தி படிப்பித்து சிறப்பாக வைத்ததினாலே அது 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரை வந்து ஒரு புலமை பரிசு பரீட்சை,
அதிலே சித்தி அடைகின்றோம். அதற்கு பிறகு சாதாரண தர பரீட்சையிலே சித்தி அடைகின்றோம். அதற்கு பிறகு இந்த உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்து நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் செல்கின்றோம். நான் இங்கே முன்னர் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முதலே சொன்னான், அதாவது வடமாகாணம் 2023ஆம் ஆண்டு பரீட்சை 24 தான் பெறுபேறு வெளிவந்திருக்கின்றது. அது காலப்போக்கிலே அது அந்தந்த வருடத்தில் நடப்பதற்கான ஒழுங்குகள் செய்கிறார்களாம். அந்த பெறுபேறுகளினுடைய அடிப்படையில் வடமாகாணம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதை நாங்கள் பெருமையோடு போற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் பாடசாலை ஆசிரியராக இருந்தாலும் சரி, தனியாக வகுப்பள்ளில் நடத்துகிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, சிறந்ததொரு தானத்தை அவர்கள் கொடுத்ததனால மிகவும் சிறப்பாக அவர்கள் அந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் அடுத்த கட்டம் உயர்கல்வியை கற்று தங்களை சிறந்த ஆசிரியர்களாக அல்ல சிறந்த கல்வி அறிவுள்ளவர்களாக மாற்றி பட்டங்கள் பல பெற்று மீண்டும் பிறகு வார தலைமுறையினருக்கு சிறந்த சேவைகளையும் தர்மங்களையும் தானங்களையும் அவர்களுக்கு வழிகாட்டுதல்களையும் செய்ய வேண்டும். அதனை அவர்கள் செய்வார்கள். அதற்கு பெற்றோர்கள் வழிகாட்டுதல்களாக அமைந்திருக்க வேண்டும். காலம் மாறிப்போகின்றது தான். ஆனால் அதற்காக காலங்கள் மாறினாலும் கூட இந்த பெற்றோருடைய கண்காணிப்பு சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்லிக் கொடுத்து மிக சிறந்த முறையில் வளர்த்தெடுத்தால் அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இது கல்வித்தானங்கள் உண்மையிலேயே இந்த எல்லாமே சிறந்த தானங்கள் தான். கல்வித்தானம் என்றாலும் சிறந்த தானம்தான். அந்தணர்களை பேணி அவர்களுக்கு அந்தன சிவாச்சாரியர்களுக்கு கொடுக்கின்ற விடயங்களும் தான தர்மங்களும் கொடுப்பதனால் அவர்களும் அந்த 30 இறைவனை தீண்டி அந்த ஆலயங்களை மிக சிறப்பாக பூசைகளையும் வழிபாடுகளையும் செய்வதனாலே பல நன்மைகள், நித்திய கிரியைகள், நைமித்திய கிரியைகள் என்று சொல்லி அது நாட்டுக்கு தனிப்பட்ட சிறப்புகள், தனிப்பட்டவர்களுக்கு நன்மை கிடைக்கும். பொதுவாக நாங்கள் இருக்கின்ற இடங்கள் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும். கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே இப்பொழுது எல்லா இடங்களிலேயும் கோயில்கள் அதிகமாக இருக்கின்றன. எல்லா ஆலயங்களிலேயும் மிகவும் சிறப்பாக பூசைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலேயும் எல்லோரும் மிகவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களும் அந்த பக்தியோட தமிழையும் சைவத்தையும் மிக சிறப்பாக படித்து அதன் வழியை நின்று ஒழுகி மிகவும் சிறப்பாக நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து நல்ல முறையிலே வளர்ந்தால் அந்த பெற்றோருக்கும் சிறப்பு, அந்த கிராமத்திலே அல்லது அந்த ஊரிலே அல்லது அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அனைவரும் பெருமை அடையலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், விளையாட்டிலே உலக சாதனை நடத்துகின்ற 1-2 பிள்ளைகளை எடுத்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் கல்வியிலே மிகவும் உயர்வாக சிறப்பாக நல்ல நிலையிலே அடைந்து மிக சாதனைகளை படைக்கின்றவர்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, இந்த வெளிநாடுகளில் கூட போய் தங்களுடைய கெட்டித்தனங்களை காட்டி மிக சாதனைகள் செய்கின்றவர்களாக சில இயந்திரங்களை செய்து அதை மற்றவர்களுக்கு அதனை ஒரு பொருட்காட்சியாக காட்டுகின்றவர்களாக எத்தனையோ பேரை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே அவ்வாறான செயற்பாடுகள் வளர்வதற்கு பெற்றோருடைய ஆக்கமும் ஊக்கமும் ஆசிரியர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இது ஒரு தர்மமாக தானமாக எல்லோரும் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வந்தால் நாங்கள் ஒரு மிக உயர்வான நிலைமைக்கு செல்லக்கூடும். இந்த பொருளாதார ரீதியான கஷ்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதை நான் முன்பும் குறிப்பிட்டிருந்தேன். அவ்வாறான அந்த நெருக்கடிகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய பொருளாதார வளங்களை நாங்கள் வளப்படுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அடிப்படையாக அமைவது கல்வி. ஆகவே அந்த கல்வித்தானத்தை வழங்குகிறவர்களை நாங்கள் வணங்கி அந்த கல்வித்தானத்தை பெற்று மிக சிறந்த கல்விமான்களாக வர வேண்டும். அதே போல் இந்த தானங்கள் என்ற வகையிலே பார்க்க போனால் பல்வேறு விதமான தானங்கள் இருக்கின்றன. நான் முன்னர் குறிப்பிட்டது போல பாடசாலையும் மாணவர்களும் ஆலயங்களும் சிவாச்சாரியார்களும் என்பதை விட பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற அந்த இடத்திலே இங்கே பார்த்தால் இந்த சில வைத்தியசாலைகளில் குறிப்பிட்ட இரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடாக இருக்கிறது. அங்கே அவர்களும் சொல்லும்போது தானங்கள் சிறந்த தானம் இரத்த தானம் என்று சொல்வார்கள். அதற்காக சிறிய பிள்ளைகள் போய் கொடுக்க இயலாது. இரத்த தானம் செய்யலாம், விரும்பினவங்க வாங்கன்னு தான் அங்கே சொல்லுவாங்க.
ஒரு குறிப்பிட்ட வயது 17-18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் விரும்பினாலும் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு 60-65 வயதுக்கு மேற்பட்டவர்களாலே கொடுக்க இயலாது. அப்போ அதுக்கு இடைப்பட்ட உள்ளவர்கள் எல்லாரும் கொடுக்கலாம் என்றும் சொல்ல முடியாது. தங்களாலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உடல்நிலை இருக்கக்கூடியவர்கள் அதை கொடுத்தால் அது ஒரு தானமாக ஒரு உயிரை காப்பாற்றும். நாங்கள் அதனை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் இதை சொல்லும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் என்றால், இந்த சில விஷயங்களை இவ்வாறாக சொல்லிக்கல இந்த சின்ன பிள்ளைகளும் உடனடியாக போவார்கள். இந்த 7-8 வயதில் விரதம் இருக்க போகிறோம் என்று கேட்குற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தால் பரவாயில்லை, நாங்களும் அந்த வயதில் கடந்து வந்து நாங்கள் தானே சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரம் அம்மா சொல்லுவா, உங்களுக்காக தானே நான் விரதம் இருக்கிறேன், இப்போ 7-8 வயது 6-7-8 வயதுகளில் வேண்டாம் என்று சொன்னாலும் இல்லை நான் இருக்க போகிறவங்க எல்லாரும் விரதம் இருக்கிறார்கள் நானும் இருக்க போகிறேன்னா பின்னேறம் தலையை சுற்றும் அல்லது மத்தியானத்துக்கு இடையிலேயே தலையை சுற்றும். ஆகவே ஒவ்வொன்றையும் சொல்லும்போது மிக கவனமாக சொல்ல வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு 17-18 வயது ஒரு இளம் பிள்ளைகளுக்கு அது செய்ய இயலாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு 50க்கு மேலேயோ 55 அப்படின்ற வரைக்கு அவரவற்ற உடல்நிலையை தான் பார்த்து சொல்ல வேண்டும். முந்தின காலங்களிலெல்லாம் வயதை அறுத்து சொல்வார்கள், இத்தனை வயது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைண்டு. இப்போ அப்படி இல்லை. நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும், எல்லா வயது மட்டத்தில் உள்ள ஆட்களும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். அப்போ ஆகவே காலத்தின் கோலம் நாங்கள் அதுக்கு ஏதாவது சாட்டுகளை சொல்லி விடலாம், இப்போ உள்ள சாப்பாடு சரியில்லை அல்லது நாங்கள் நல்ல வடிவாக உடம்பை கவனிக்கலை என்று. எப்படியாக இருந்தாலும் அந்த கண் பார்வையில் கூட குறிப்பிட்ட சின்ன வயதில் இருக்கிறவர்களுக்கு கூட கொஞ்சம் பார்வை குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்த்தால் எல்லா வயது மட்டத்தினர்களும் ஏதாவது ஒரு விதமான வருத்தங்கள் நோய்களோடு இருக்கிறார்கள். இப்போ ஆகவே இந்த மற்ற விடயங்கள் தானம் கொடுப்பதிலும் பார்க்க இந்த ஆஸ்பத்திரி வைத்தியசாலைகளில் இந்த இரத்த தானம் முடிந்தவர்கள் செய்தால் அது உண்மையிலேயே ஒரு உயிரை காக்குமாக இருந்தால் அதுவும் ஒரு சிறந்த தானமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு இருத்தல் வேண்டும். அது மிக முக்கியமாக இருக்கும். இந்த தானம் செய்வதிலே ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும். யாருக்காவது இப்போ நான் பார்த்துருக்கிறேன், சில வீடுகளுக்கு போய் அமர்ந்தால் அந்த சாப்பாட்டை கொடுப்பதனால மகிழ்ச்சி அடைகிறார். கொடுக்கின்றவர்கள், அதாவது சாப்பிடுகின்றவர்களோ போனவர்களை விட அந்த சாப்பாட்டை கொடுத்தவர்கள் அல்லாவிட்டால் அந்த ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தவர்கள், தம்மிடம் இருக்கிறதை கொடுத்தவர்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைவார்கள். அது ஒரு மிகவும் சிறப்பானதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றது நாங்கள் இன்றைக்குமே அந்த மனநிலையிலேயாவது இருந்தால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மற்றவர்களுக்கும் எங்களாலே ஆன வகையில் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதற்கு ஒரு விடயம் சொல்வார்கள், தாய் பிச்சை எடுக்க பிள்ளை 63 குரு பூசை கொடுக்கிறது. அது என்னதுக்கு அதை சொன்னதுன்னு சொன்னால் எங்கட நிலைமையை பார்த்து செய்யணுன்றதுக்கு தான் அந்த வசனத்தை சொன்னார். உண்மையிலே தாய் கஷ்டப்பட்டு அங்கே இங்கெல்லாம் போய் அதை இதை கேட்டு ஏதாவது வாங்கி கொண்டு வந்து தனக்கு பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கலாம் என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் பிள்ளை அதே மாதிரி அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் நடந்தால் அது பிள்ளை. அப்போ ஆகவே நிலவரங்களை அறிந்து எங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதனை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் செய்யலாம். தனக்கு கண்டு தான் தானம் என்று சொல்வார். தனக்கு கண்டுன்னா எங்களுக்கு இருக்கக்கூடியதை வச்சு கொஞ்சம் மேலதிகமாக இருந்தால் மற்றவர்களுக்கு நாங்கள் தானமாக கொடுக்கலாம். மற்றது இந்த தானங்கள் செய்வதில் ஒரு உண்மையிலேயே எத்தனையோ ஒரு பாவங்களை தீர்க்கும். நாங்கள் செய்த பாவங்களை அதுக்காக பாவத்தை செய்து போட்டு தானத்தை செய்து விட்டால் அது சமப்படுமன்றதல்ல. நாங்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமல் செய்த பிழைகளோ அல்லது பாவங்களோ ஏதாவது இருந்தால் இந்த தானங்கள் செய்வதன் மூலமாக அவை ஓரளவுக்கு தீர்ந்துவிடும். இருந்தாலும் கூட எங்களை சைவ சித்தாந்த கோட்பாடு பதிபசு பாசம் முப்பொருள் அதில் கூறப்பட்ட விடயம் என்னென்னு கேட்டால் ஒரு ஆத்மா செய்த பயனை தான் அனுபவித்து தான் தீரும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கையை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல முறையிலே வாழ்ந்து எங்களுக்கு அந்த செய்யக்கூடிய நல்ல பணிகள் எல்லாவற்றையும் செய்து நாங்கள் இறைவனை அடைதல், முத்தி அடைதல், அதுதான் எங்களுடைய அந்த சைவ சித்தாந்த கோட்பாடு என்று சொல்கிறது. பதி என்றது இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் மலங்கள். அப்போ ஆகவே இந்த மலங்களில் இருந்து விடுபட்டு பசு ஆன்மா இறைவனை சேர வேண்டும்.
அதற்கு சொல்வார்கள் மும்மலம் இந்த விரல்கள் மூன்றும், இது பசு, இது பதி, இதோடு சேர்ந்துருக்கு. இங்கே வந்து